மாடல். இந்த ஐவுக்கு சைடு அளவு எடுக்கக்கூடாது, பார் கட்டின அளவு தான் அளவு எடுக்கணும், சுற்றளவு. இந்த பார் கட்டின அளவு இந்த தையல்லேருந்து இந்த துணியிலேருந்து அளவு வச்சுட்டு இது டபுளாக அளவு எடுத்துக்கிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அந்த பீஸை தனியாக கட் பண்ணிக்கணும். இது கைக்கு, இது உடம்பு. இப்போ இந்த கரக்கட்டு சைடு இந்த வந்துடுச்சு. அந்த கரக்கட்டு சைடு பக்கம் வந்து இப்போ சமமாக வச்சுட்டு ரெண்டாம் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கிட்டு இது நகத்தால் நல்லா மார்க் பண்ணிக்கணும். அடிப்பு ஓட்டலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இது பேக் சைடு, பின்னாடி முது பக்கம் இருக்க பாருங்க. இது மடிப்பு, பேக் சைடு மடிப்பை இந்த டாட்லேருந்து இதுதான் வந்து ஜாக்கெட்டோட உயரம். மடிப்புக்கு மார்க் பண்ணிக்கணும். மடிப்புக்கு மார்க் பண்ணிக்கணும். அப்போ இது ஜாக்கெட்டோட உயரம். நம்ம வந்து இந்த உயரம் வந்து இது கரெக்டாக வச்சுக்கணும். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு இறக்கம் வச்சுருந்தாங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு வைக்கிறோம். இது தையல் கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணிக்கணும். தையல்னால் பேக் சைடு இந்த துணி போகுது, அதுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல மடிச்சுக்கணும். அதேமாதிரி மடிப்பில் நகத்தால் கிருவிட்டுக்கணும். இப்போ தான் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி டப்பான அளவு 2.25 கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் அளவு 2.25. இந்த 1லேருந்து 5.25 வச்சுருக்கேன். இப்போ வந்து கழுத்து அளவு வந்து முன்பக்கம் ஐவுக்கு இருக்கிற பக்கம் தான் கழுத்து அளவு எடுத்துக்கணும். இந்த மார்க் வச்சதுலேருந்து கழுத்து அளவு இந்த இடம் மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இறக்கும். இந்த கட்டிங் வந்திருக்கு, கட்டிங்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே டாட் பிடிக்கிறோம், இந்த இடம் டாட் பிடிக்கணும், இங்கே தையல் வரும், இங்கே தையல் வரும். இதுலேருந்து இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர் ஆம்கோல் ஆம்கோல் வளைவு, இந்த கையிலேருந்து இது ஆம்கோல். இப்போ வந்து பேக் சைட் பண்ணிட்டு இதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உடம்பு சுற்றளவு இதுதான் கரெக்டான அளவு. இந்த ஃபஸ்ட்டு தையலுக்கும்
இங்கே பாதி இன்ச்சு துணி உள்ளே இருக்கும். இந்த துணியை வச்சு இந்த ஃபஸ்ட்டு தையலுக்கு இந்த இடம் வந்து மார்க் பண்ணிக்கணும். இதான் ஈஸியாக இந்த மெத்தட் இருக்குது. இப்போ வந்து இந்த இடம் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த பட்டி துணிக்கு இது ஒரு இன்ச்சை விட்டுட்டு கட் பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு இன்ச்சு வச்சு இதுலேருந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு இத்தனை இன்ச்சு பிடிக்கணும், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எத்தனை இன்ச்சு பிடிக்கணும். 2.5 இன்ச்சு எடுத்துட்டு நல்லா மடிச்சுட்டு அர்க்காத் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆம்கோல் பகுதியை வெட்டிட்டு இந்த இடம் மார்க் பண்ணது இடம் அர்க்காத் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தைக்கும் போது கரெக்டாக அளவு வச்சு அர்க்காத் பண்ண இடம் வந்து இந்த முனையிட்ட பண்ணிக்கணும். முன்பக்கம் கொஞ்சம் குளிச்சு வெட்டிக்கணும். அதை கை ஆம்கோல் பக்கம் இத்தனை இன்ச்சு வெட்டி எடுத்து கழுத்து இது தனியாக வெட்டி எடுக்கணும். அதான் ஷோல்டர் வந்து தொங்காது, கரெக்டாக இருக்கும், தைக்கவும் ஈஸியாக இருக்கும். பேக் சைடு அளவு பேக் சைடு அளவு பின்னாடி கழுத்து அளவு. இப்போ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். கழுத்து பின்பக்கம் இது வந்து கழுத்து பீஸ். கிராஸ் பீஸ் எடுத்தால் தான் கரெக்டாக வளையும் கழுத்து. கிராஸ் பீஸு இப்படிலாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து கை கழுத்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இந்த கரெக்ட் பக்கம் கீழே மடிச்சுக்கிட்டு வரும். இதை நாளாக மடிச்சுக்கணும். நாளாக மடிச்சுக்கிட்டு வந்து கீழே வந்து கை மடிப்பு, கை மடிப்புக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து உயரம் இந்த ஷோல்டர்லேருந்து இதுதான் உயரம். உயரம் அளவு வச்சுட்டு இங்கே தையல் கொஞ்சம் விட்டு கால் இது கீழ்ப்பறம் அளவு எடுத்துட்டு அதேமாரி 1/4 இன்ச்சு விட்டுக்கணும். இப்போ இதுலேருந்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்கணும்.
இதை ஓப்பன் பண்ணி